ராங் ஹிந்தி வெர்சஸ் ரைட் ஹிந்தி. ஹிந்தியை கரெக்டாக தெரிஞ்சுக்கலாங்களா? என்னென்ன தப்பு விடுறோன்னு சொல்லி பார்க்கலாம். நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே கானா காயா அப்படிங்கிறது தப்பு. மேனே கானா காயா அதுதான் கரெக்ட். ஏன் அப்படின்னா நம்ம பாஸ்ட் டென்ஸில் வந்து சென்டென்சஸை சொல்லும்போது, அதாவது சாப்பிட்டேன் அப்படிங்கிறத இறந்த காலத்தில் சொல்லும்போது நம்ம மேனே தான் யூஸ் பண்ணணும், மே யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அடுத்து எனக்கு வேண்டும், எனக்கு வேணும் அப்படிங்கிறத மே சாஹியே அப்படின்னு சொல்றோம். அது தப்பு. முஜே சாஹியே அதுதான் கரெக்ட். ஏன்னா இந்த சாஹியே அப்படிங்கிற வேர்டு கூட சப்ஜெக்ட்ல வந்து முஜே, துஜே, உசே, இசே அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் சப்ஜெக்ட்ல வரணும். சாஹியே வந்தா சப்ஜெக்ட்ல முஜே, துஜே அந்த மாதிரி தான் வரணும். ஸோ முஜே சாஹியே தான் கரெக்ட். உனக்கு நேரம் இருக்கா, உனக்கு டைம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லைங்க. தும் டைம் ஹே அப்படின்னா அது தப்பு. துஜே டைம் ஹே இல்லைன்னா துமாரே பாஸ் டைம் ஹே அதுதான் கரெக்ட். ஏன் அப்படின்னா துஜே அப்படின்னா உனக்கு, தும்ஹாரே பாஸ் அப்படின்னா உன்னிடம்னு அர்த்தம், தும்னு அப்படின்னா நீன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பா தும் டைம் ஹே வராது, துஜே டைம் ஹே தான் வரும். அடுத்து இது பாருங்க, எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படிங்கிறதுக்கு மே ஹிந்தி ஜான்தா அப்படின்னா அது தப்பு. ஜே ஹிந்தி ஆத்தி ஹே அதுதான் கரெக்ட். ஏன் அப்படின்னா மொழியை பற்றி சொல்லும்போதோ இல்லை நீச்சல், டிரைவிங் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆத்தி ஹேண்ட் தான் பயன்படுத்தணும், ஜான்தா அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தக்கூடாது. அதனால முஜே ஹிந்தி ஆத்தி ஹே கரெக்ட். அடுத்து பாருங்க, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு ஹம்கோ பத்தா ஹே அப்படிங்கிறது தப்பு. ஹமே பத்தா ஹே அதுதான் கரெக்ட். ஏன்னா எங்களுக்கு, நமக்கு அப்படின்னு சொல்லி வந்தா ஹமே தான் வரணுங்க. ஹம்கோங்கிறது ஒரு தவறான ஹிந்தி வார்த்தை. என்னுடைய வண்டி நிக்குது, என்னுடைய வண்டி நிற்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு மேரி காடி खड़ा है தப்பு. மேரி காடி खड़ी है அதுதான் கரெக்ட். ரீசன் என்னன்னா காடி அதாவது வண்டிங்கிறது வந்து உயிரற்ற பொருளா இருந்தாலும் ஹிந்தியில அதுக்கு ஃபெமினைன் ஜெண்டரா அதை வந்து அசியூம் பண்றாங்க. ஸோ காடிங்கிற ஃபெமினைன் ஜெண்டருக்கு சப்ஜெக்டே மேரின்னு மாறிடுது. அதே மாதிரி கடாங்கிற வேர்பு வந்து கடி அப்படின்னு சொல்லி மாறிடுது. ஸோ சப்ஜெக்டும் மேரின்னு மாறிடுது, வேர்பும் வந்து ஃபெமினைனா சேஞ்ச் ஆயிடுது. அவன் சாப்பாடு சாப்பிட்டான், वो खाना खाया அது தப்பு. உஸ்னே खाना खाया அதுதான் ரைட்டுங்க. ஏன்னா பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லும்போது சப்ஜெக்ட் வந்து மேனே, உஸ்னே, தும்னே, ஹம்னே இந்த மாதிரி மாறிடும். எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத ஹம்கோ பத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா, ஹமே பத்தா ஹே அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? கண்டிப்பா ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளுடைய சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் மோர் ஹிந்தி வீடியோஸ்.